தேவன் அவர்கள் கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். படிங்க. அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் ஒன்று. ஆமாம், ஒரு 2 நிமிஷம் உட்காருமா, அவரை கூட்டிக்கலாம். சரி படிங்க. அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, எனக்கு எல்லாமே தெரியும். 10 நிறைந்தவர்களுமாய் 30 புறங்கூறுமாய் முன்னாடி விட்டு பின்னாடி பேசுகிறவமாய் 11 அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் பில்லி சூனிய மந்திரம் பண்ணுறவங்களுமாய் 12 தேவ பகைஞருமாய் துரோகம் பண்ணுறவங்களுமாய் கேளுங்க, துரோகம் பண்ணுறவங்களுமாய் நீ என்ன சொல்ல நான் என்ன கேட்க அகந்தை உள்ளவங்களுமாய் வீம்புக்காரனுமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவங்களுமாய் அப்படின்னா தேவையில்லாமல் சிந்திச்சு சண்டை தூடுறவங்களுமாய் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவங்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் தேவனுடைய உடன்படிக்கை மீறுவர்களுமாய் அதாவது நம்ம உடம்பே நம்ம நேராக வேலைக்கு சாப்பிட்றத நேராக வேலைக்கு தூங்குறதுல பணம் 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 காசு 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 பொண்ணு பொண்ணு பொருள் சொத்து சொத்துன்னு தான் ஓடம் தவிர இந்த உடம்பு பாதுகாக்காமல் சுபாவ அன்பில்லாதவர்களுமாய் ஒரு நல்ல காரியத்துக்கு இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதமாய் இருக்கிறார்கள். அப்போ எத்தனை இருக்கு? 23 கெட்ட புத்திக்கு ஒப்பு கொடுத்துட்டார். நில்லுமா, ஒரு நிமிஷம் பொறுமா. அப்போ இந்த தலைக்குள்ளே எத்தனை இருக்குது? 23 கெட்ட புத்தி இருக்குது. இதில் இருந்தால் ஆண்டவர் சொன்னார் இயேசு, அது முதல் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் பக்கத்தில் இருக்காரு. அப்போ ஆண்டவர் இயேசு எங்கே இருக்காருனா, இந்த மூச்சு காத்த பாருமா, ஏ சு மேலே எழுத்தா ஏ வெளியே விட்டா சு, எங்கே எழுத்து பாருங்க, எங்கே எழுத்து பாரு, சும்மா எழுங்க. இதை கண்டுபிடிக்க எனக்கு 35 வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு? நானும் செந்தில் மாதிரி என்ன பண்ணுறேன், தற்கொலைக்கு போகிறேன். சாமி வேண்டாம், அம்மா வேண்டாம், அப்பன்னு வேணாம், பொண்டாட்டி வேணாம், அன்பில்லாத அந்த உலகத்தில் வாழ வேணாம்னு சொல்லிட்டு எங்கே போகிறேன், தற்கொலைக்கு போகிறேன். அப்போ தான் ஒருத்தர் சொன்னார், தம்பி அந்த தற்கொலை முடிவை மாற்றிக்கோ, இந்த வேதத்தை படிச்சுக்கோ, அதன்படி வாழ்ந்துக்கோன்னாரு. இன்றைக்கி வேதத்தை படிக்கிறேன். ஆண்டவர் சொன்னது என்னென்னா, நீ உன்னிடத்தில் அன்பு கூறு, பிறத்தில் அன்பு கூறு. இயேசுன்னு சொன்னாவே என்ன அர்த்தம்? அன்புன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? அப்போ சண்டை இங்கே இருங்க, கையாட்டுறேன், அம்மா அங்கே பாருங்கள், கையாட்டுறேன், சண்டை வருதா? தலையாட்டுறேன், செஞ்சு கவனிங்க, இங்கே கவனி, தலையாட்டுறேன், சண்டை வருதா? உடம்பி ஆட்டம் சண்டை வருதா? நாக்கத்தை வந்து என்ன வருது? சண்டை மட்டுமா வருது? எல்லாமே வருது.